அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் டிசம்பர் 13, 2024, கார்த்திகை 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். தோல்வியை பற்றி பயமின்றி வெற்றியை தேடுங்கள். நிச்சயம் வென்று காட்டுவீர்கள். நடக்குமா என்று சந்தேகமின்றி கனவு காணுங்கள். நிச்சயம் நடத்தி காட்டுவீர்கள். கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள். நிச்சயம் அடைந்து காட்டுவீர்கள். இப்பொழுது நாம் அனைவரும் எட்டின் மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்ப சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடை பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கொடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கி, தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கி நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் வாருங்கள், நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்போது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளுடைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய பயிற்சிகளையும் முயற்சிகளையும் நிகழ்ச்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாய் தந்தையர்கள், குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களை துணை கலைத்து நமது பயணத்தை தொடங்குவது வழக்கம். அவ்வாறாக செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தொடர்ந்து நம்மளுடைய பயிற்சிகளை முயற்சிகளை நிகழ்ச்சிகளை செயல்களை தொடங்குவதற்கு முன்பாக 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தொடர்ந்து நமது பயிற்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்தல், சுவாசத்தை சோதித்து பார்த்தல், இவைகளை நீங்கள் செய்து பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நான் இதையெல்லாம் ஏன் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நிச்சயமாக டைகர் குழுமத்தில் தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கு இது நிச்சயமாக செய்து பார்ப்பார்கள். செய்ததன் விளைவை அனுபவிப்பார்கள். அந்த அனுபவத்தின் வாயிலாக நித்தம் அதை தொடர்ந்து செய்வார்கள். ஸோ அதனால் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை நீங்கள் அதை செய்யலை அப்படின்னா, நான் சொன்னதற்கு பிறகாவது நீங்கள் செய்திருப்பீர்கள் அப்படிங்கிறத நம்புகிறேன். நம்மளுடைய விரலுடைய நகங்களில் நம்மளுடைய ஆரோக்கியத்தை
தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நிறைய மருத்துவ குறிப்புகளே இருக்கிறது. நம்மளுடைய விரலின் நகங்களில் நம்மளுடைய ஆரோக்கியத்தை தெரிந்து கொள்ள முடியும். விரல்ல நகத்தில் வெள்ளை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது, வெள்ளை நிறம்தான் தென்படுகிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக அது இரத்த சோகைக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விரலுடைய நகங்களில் மஞ்சள் நிறம் தென்படுகிறது அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய கல்லீரல்லையோ கணையத்திலேயோ ஏதேனும் ஒரு குறைபாடு இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு வெளிக்காட்டுவது அந்த மஞ்சள் நிறம். இதுபோல் நம்மளுடைய நகத்தில் ஒரு இளம் சிவப்பு அப்படிங்கிறத பிங்க் நிறத்தில் ஒரு நெயிலுக்கு பாலிஷ் அடித்தது போல் நகைப்பூச்சு செய்தது போல் ஒரு மின்னும் தன்மை இருக்கிறது அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னு பொருள். உங்களுடைய உடல் நகத்தில் கருமை நிறம் தென்படுகிறது அப்படின்னா உங்களுடைய உடலை நீங்கள் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்து பார்க்க வேண்டும். அப்படிங்கிற மாதிரி உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு நம்மளுடைய நகங்களே நமக்கு பல்வேறு விஷயங்களை நமக்கு நேரடியாக காட்டிவிடும். ஸ்கேன் ரிப்போர்ட் போடு இது நேரடியாக நம்மளுடைய நகக்கண்களை நாம் பார்ப்பதன் வாயிலாக புரிந்து கொள்ள முடியும். இந்த நகக்கண்ணை நான் ஒவ்வொரு நாளும் பார்க்க சொன்னேன். ஏன் அப்படின்னா நினைவூட்டலில் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன். நம்ம பயிற்சிகளை எடுப்பதற்கு முன்பாக நம்மளுடைய 8 நடை பயிற்சியை முக்கியமாக நம்மளுடைய 8 நடை பயிற்சியை எடுப்பதற்கு முன்பாக நம்மளுடைய விரலின் நகங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது இயல்பு நிறத்தில் இருக்கும். அதாவது சிவப்பாகவும் இல்லாமல் வெள்ளையாகவும் இல்லாமல் இரண்டும் கலந்த ஒரு தன்மையில் இருக்கும். இது இடைவேளையில் 21 நிமிடங்களில் அடுத்து நிறைவு பகுதியில் 42 நிமிடங்களில் நம்மளுடைய விரலுடைய நகங்களை பார்த்தோம்னா அது அற்புதமாக ஒரு சிவந்த நிலைக்கு வந்திருக்கும். இந்த சிவந்த நிலை ஏன் வருகிறது அப்படிங்கிறது நிச்சயமாக தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கு தெரியும். நம்மளுடைய இரத்த ஓட்டம் சீராக இந்த 8 நடையின் பயிற்சியின் வாயிலாக கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது. இந்த 8 நடை பயிற்சியின் வாயிலாக கிடைக்கக்கூடிய இந்த இரத்த ஓட்டமானது எவ்வளோ நேரத்துக்கு நம்மளுடைய விரல் நகங்களில் தெரியும் அப்படின்னா எனக்கு தெரிந்து குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது தெரியும். ஸோ நம்மளுடைய இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது நம்ம பயிற்சி தொடங்கின நேரத்தில் இருந்து பயிற்சி முடியும் தருவாய் வரையும் அதன் பிறகு ஒரு அரை மணி நேரம் அப்படிங்கிறத எடுத்து தருவதை நம்மளுடைய நகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடியும். அப்போது இயல்பான ஒரு இரத்த ஓட்டத்தை சீரான ஒரு இரத்த ஓட்டத்தை தரக்கூடிய அற்புதமான பயிற்சி தான் நம்மளுடைய 8 நடை பயிற்சி அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்வதற்காக தான் இந்த விரலின் நகங்களின் வண்ணங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நீங்கள் அதில் வெள்ளை கோடு இருக்குது கருப்பு நிறத்தில் இருக்குன்னு கவலைப்படாதீங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஏதேனும் உங்களுடைய நகங்களில் வித்தியாசம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக மருத்துவத்தை நாடுங்கள். அதை விடுத்து இயல்புலாம் இருக்குது வெள்ளை நிறத்தில் தான் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ண முடியும் நம்மளால். ஸோ நம்ம தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொள்ள நம்மளுடைய இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது சீராக இருக்க அந்த இரத்த ஓட்டத்தின் வாயிலாக தான் அனைத்து செல்லுகளும் தன்னை புத்துணர்வு செய்து கொள்ளும். ஸோ அந்த இரத்த ஓட்டத்தை சீராக்கி தர வேண்டியது பொறுப்பு நம்மளுடைய 8 நடை பயிற்சிக்கு இருக்குது. ஸோ தொடர்ந்து செஞ்சோம்னா அது நம்மளுடைய உடலை ஆரோக்கியப்படுத்தும். நம்மளுடைய 8 நடை பயிற்சி செய்தால் இளமையோடு இருக்கலாம். நம்மளுடைய 8 நடை பயிற்சி செய்தால் நம்ம ஆனந்தமாக இருக்கலாம். இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இளமையோடு எப்படி இருக்க முடிகிறது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து பயணிப்பவர்களாக இருந்தால் இந்த 4 ஆண்டுகளில் உங்களுக்கு வயது அப்படிங்கிறது ஆகியிருக்காது. கூடுமான வரை நிறைய பேர் மீண்டும் பழைய நிலைக்கு இளமையான நிலைக்கு திரும்பி இருப்பீங்க. இதற்கு முக்கிய காரணி அப்படின்னா நம்மளுடைய தொடர் முயற்சி தான். நம்மளுடைய இரத்த ஓட்டம் சீராக பயணிக்க வைப்பதன் விளைவு தான். நான் பல முறை சொல்லியிருக்கேன், நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுகளும் எப்படி உணவை உண்கிறது, கழிவை வெளித்தள்ளுகிறது. இது இரண்டுக்குமான பாதை அப்படிங்கிறது நம்மளுடைய இரத்தம். நம்மளுடைய இரத்தம் அப்படிங்கிறது உணவாகவும் போகும், அதிலிருந்து கழிவாகவும் செல்லுகள் வெளியில் தள்ளும். அப்போது நம்மளுடைய இரத்தத்தை நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய உணவு பாதையும் அதில் தான் பயணிக்குது, கழிவு பாதையும் அதில் தான் வருது.
ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தை, அந்த ரத்த ஓட்டத்தை சீராக்கி தர்றது நம்மளுடைய 8 நடை பயிற்சி. ஸோ ஒரு அற்புதமான ஒரு ரிதமா ஒரு ஒரு நிமிடத்தில எத்தனை முறை அது போய் வர முடியுமோ, அத்தனை முறை போய் வருவதனால் அனைத்து செல்லுகளும் புத்துணர்வு பெறுகிறது. இத மட்டும் நம்ம மனதில பதிந்து நம்மளுடைய பயிற்சிகளை தொடர்ந்து செய்யணும். 8 நடை பயிற்சியின் வாயிலாக தொடர்ந்து நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை சீராக்க பயிற்சி முடிந்து இரவில் கூட நம்மளுடைய ரத்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய நகக்கண்களில் அற்புதமாக தெரியும். ஒரு நெயில் பாலிஷ் அடித்தது போல் இருக்கும். ஒரு மினுமினுப்பு இருக்கும். அப்படி இருந்துச்சு நகத்தில் அப்படின்னா, நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது பொருள். நாம் மருத்துவரை யாரையும் நாடி நம்மளுடைய உடலை பரிசோதிக்க தேவையில்லை. அந்த அளவுக்கு நம்மளுடைய நகமே நமக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டாக நமக்கு தரும். ஸோ நாம் தொடர்ந்து பயிற்சி செய்ய இளமையோடு இருக்க முடியும் அப்படிங்கிறத மனதில் கொண்டு நீங்கள் பயணிக்கலாம். இளமையோடு யாரெல்லாம் இருக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமாக, அதாவது தொடர்ந்து பயணிப்பதன் வாயிலாக நான் இளமையோடு இருக்கிறேன்னு யாரெல்லாம் கருதுறீங்க, யாரெல்லாம் அதை அனுபவிச்சிருக்கீங்களோ தாராளமாக கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள். ஏன்னா நிறைய புதியவர்கள் நித்தம் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த கமெண்டில் வந்த பதில் அவர்களை புத்துணர்வுபடுத்தி, அவர்களை ஊக்கப்படுத்தி, அவர்களை தொடர்ந்து பயணிக்க வைக்கும். ஸோ அதுக்கு உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக வெளியிடலாம். ஸோ நம்மளுடைய அற்புதமான இந்த இரத்த ஓட்டத்தை தரக்கூடிய இந்த அற்புதமான 8 நடை பயிற்சியை நாம் செய்வதற்கு முன்பாக நம்முடைய விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டும்னு ஒரு வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவோம். சுவாசத்தை சோதித்து பார்த்தல் அப்படின்னா, நம்மளுடைய ஆட்காட்டி விரலை கொண்டு நம்மளுடைய நாசியில் 2 துவாரத்தில் ஒவ்வொரு துவாரத்துலையும் எப்படி சுவாசம் வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக எல்லாரும் சொல்கிறது அப்படிங்கிறது 2 நாசிலையும் தானே சுவாசம் வரும் அப்படின்னு எண்ணிக்கொள்வார்கள். ஆனால் அதில் தவறு. ஒரு நாசியில் அதிகமாகவும் ஒரு நாசியில் ரொம்ப சன்னமாகவும் தான் வரும். சில நேரங்களில் ஒரு நாசியில் சுவாசம் வருவதே இல்லை. இது கூர்ந்து கவனிப்பவர்களும் அல்லது யோகா போன்ற கலைகளில் தேர்ந்தவர்களும் இதை நன்கு தெரிந்து வைத்திருப்பார்கள். அப்போது 2 நாசியில் எந்த நாசியில் சுவாசம் வருகிறது அப்படிங்கிறத நம்ம சோதித்து பார்க்கணும். காரணம், நம்மளுடைய 8 நடை பயிற்சியின் வாயிலாக 2 நாசிலையுமே நம்மளால் சுவாசம் வர வைக்க முடியும். இரத்த ஓட்டம் சீராகவோ அல்லது நம்மளுடைய நுரையீரல் சரியாகவோ இயங்க ஆரம்பித்து விட்டால் இந்த நிலையையும் நாம் அடைய முடியும். ஸோ 2 நாசிலையும் சுவாசம் வரக்கூடிய அந்த வேளையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்மளுடைய மனம் ஒருநிலைப்பட்டிருக்கும், நம்மளுடைய உடல் ஒருநிலைப்பட்டிருக்கும், நம்மளுடைய புத்தி ஒருநிலைப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் நம்ம கேட்பதையெல்லாம் இந்த பிரபஞ்சம் அள்ளித்தரும். இதை மட்டும் மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் சுவாசத்தையும் சோதித்து பாருங்கள். விரலின் நகங்களின் வண்ணங்களை பாருங்கள், சுவாசத்தை பாருங்கள், விரல்களை மடக்கி பாருங்கள், அந்த இறுக்கத்தை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். இப்போ நீங்கள் மடக்கி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இறுக்கமாக இருக்கும். ஏன்னா ரத்த ஓட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 10.5 நிமிடத்தை நம்ம கடந்துட்டோம். ஸோ நிச்சயமாக ஒரு இறுக்கம் தென்படும். இதையெல்லாம் நீங்கள் செய்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நான் நினைவூட்டும் பொழுதும் அல்லது நீங்களாகவே நினைவுக்கு கொண்டு வந்து இதையெல்லாம் செய்து பார்க்க உங்களுடைய மனம் தெளிவடையும், உங்களுடைய மனம் சமம் அடையும். ஸோ இந்த மனம் புத்தி உடலை சமப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டைகர் கிளப் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. அதை தொடர்ந்து பின்பற்றுவோம், தொடர்ந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் நமது பயிற்சிகளை தொடங்கும் போது என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை நினைவில் கொண்டு தொடர்ந்து செய்யலாம். தொடர்ந்து நினைவூட்டல்களில் நம்ம இலக்கை நோக்கி பயணிக்க சொல்லுவோம். இலக்கை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்கிறதா அப்படிங்கிறத சோதித்து பார்க்க சொல்லுவோம். நம்மளுக்கு கவனச்சிதறல் ஏற்படுகிறதா, நம்மளுக்கு மடைமாற்றம் செய்யப்படுகிறதா, நம்மளை திசை மாற்றுகிறார்களா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சோதித்து பார்க்கணும் அப்படிங்கிறத நினைவூட்டி கொண்டே இருப்போம். ஸோ இதையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவில் கொள்ளணும். நம்ம இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா அப்படிங்கிறத. நிச்சயமாக அனைவரது இலக்குகளை முடிவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கும். நம்மளுடைய டைகர் குழுமமும் உங்களுக்கு என்றென்றும் துணை நிற்கும். ஸோ அனைவரது இலக்குகளை முடிவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இன்றைக்கி ஒரு ஆரோக்கிய குறிப்பு கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர். அம்மாவுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகள். சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும்,
அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அவர்களுக்கு வழங்குகிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இன்றைக்கி நம்ம கேட்கக்கூடிய ஆரோக்கிய குறிப்பு அப்படிங்கிறது ஒரு அதி அற்புதமான ஆரோக்கிய குறிப்பு தான். டைகர் குழுமத்தில் தொடர்ந்து எல்லாரும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை ஆரோக்கிய குறிப்பாக இந்த இடத்துல தர்றாங்க. இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம், வாருங்கள். எந்த மருந்தும் வேண்டாம், எந்த பத்தியமும் வேண்டாம், எந்த உடற்பயிற்சியும் வேண்டாம், எப்படி நான் ஆரோக்கியமாக இருக்கிறது? சித்தர்கள் அவ்வளவு அழகான ஒரு சுலபமான வழிமுறையை சொல்லி கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். என்ன வழிமுறை தெரியுமா? காலை எழுந்த உடனேயே வெந்நீர் சாப்பிடுகின்ற ஒரு பழக்கம், குறைந்தது 300 மில்லி வெந்நீர் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? காலையில் எழுந்து வெந்நீர் குடித்தா ஆரோக்கியமாக இருக்கலாமா? எப்படி சார் அது? சித்தர்கள் அவ்வளவு அழகாக சொல்கிறாங்க. நம்ம உடம்பு வாத பித்த கபம்னு 3ஆக பிரிஞ்சிருக்கிறத பார்க்கணும். வாத உடம்புக்காரங்க என்ன செய்யணும், பித்த உடம்புக்காரங்க என்ன செய்யணும், கப உடம்புக்காரங்க என்ன செய்யணுங்கிற ஒரு அழகான புரிதல். 1 லிட்டர் தண்ணீரை எடுத்து நன்றாக கொதிக்க வைத்து அதை 750 மில்லியாக குறுக்கி காலை வெறும் வயிற்றில் பொறுக்கின்ற சூடில் குறைத்தால் வாத உடம்புக்காரர்களுக்கு அதை போல சிறந்த அமிர்தம் ஒன்றுமே கிடையாது. அதே போல 1 லிட்டர் தண்ணீரை எடுத்து கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து அதை காலை வெறும் வயிற்றில் இளம் சூடாக சாப்பிட்டால் பித்த உடல்காரர்களுக்கு அதைவிட சிறப்பான மருந்து எதுவுமே கிடையாது. கப உடம்புக்காரங்களுக்கு 1 லிட்டர் தண்ணீரை 1/4 லிட்டராக குறைத்து அந்த வெந்நீரை பொறுக்கின்ற சூடில் காலை வெறும் வயிற்றில் குடித்தால் அவர்களுக்கு அதைவிட அமிர்தமான மருந்து உலகத்திலேயே கிடையாது. இதுக்கு வெந்நீர் மருத்துவம்னு பேர். இந்த வெந்நீர் மருத்துவம் அப்படிங்கிறது கால மாறுபாடுகளாலும் கொள்கைகளாலும் மறைக்கப்பட்ட ஒரு மருத்துவம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வெந்நீர் மருத்துவத்தை பயன்படுத்தி இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நோய்களையே கட்டுக்குள் கொண்டு வர முடியும். தினசரி வாழ்க்கையில் நம்மை சிரமப்படுத்தக்கூடிய எவ்வளவோ நோய்களை குணப்படுத்தவும் முடியும் அப்படிங்கிறது தமிழ் மருத்துவ நூல்கள். குடிக்கின்ற பாத்திரத்தை பொறுத்தே வெந்நீருடைய குணம் மாறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல தங்க பாத்திரங்கள் உண்டு. தங்க பாத்திரத்தில் சாப்பிடும்போது உடல் பொலிவு ஏற்படுமா வெந்நீரை தங்க பாத்திரத்துல விட்டு சாப்பிட்டா. வெள்ளி பாத்திரத்துல வெந்நீரை விட்டு அந்த நீரை நாம் குடிக்கும் போது உடல்ல இருக்கக்கூடிய பித்தம் குறைந்து தீர்க்க முடியாத தோல் நோய்கள் சொல்லுகின்ற வெண்புள்ளி நோய்களுக்கும் சோரியாசிஸ் நோய்களுக்கும் பால்வினை நோய்களுக்கும் ஆறாமல் இருக்கக்கூடிய வயிற்று புண்ணையும் ஆற வேண்டும்னா ஒரு வெள்ளி டம்ளர்ல வெந்நீர் காலையில பித்த உடம்புக்காரங்க 1/2 லிட்டர் குடிக்கணும், கப உடம்புக்காரங்க 1/4 லிட்டர் குடிக்கணும், வாத உடம்புக்காரங்க 3/4 லிட்டர் குடிக்கணும். இதை குடிச்சாலே உங்க உடம்புல இருக்கக்கூடிய வாத பித்த கபதோஷங்கள் சீராகும், தோல் நோய்கள் தீர்க்க முடியாத நோய்கள் மாறும். இரத்த சோகையால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இரும்பு பாத்திரத்துல வெந்நீர் போட்டு சாப்பிட்டா போதுங்கிறது. செம்பு பாத்திரம் நம்ம எல்லாருமே சாப்பிடக்கூடியது. அதை சாப்பிடும்போது உடலுடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறது தமிழ் மருத்துவ நூல்கள். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெந்நீர் குடிப்பதால் உடல்ல மிகப்பெரிய ஆரோக்கியம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். தினசரி காலையில் எழுந்த உடனேயே வாத உடம்பு பித்த உடம்பு கப உடம்புக்காரர்கள் அவர்களுக்கு ஏற்றாற்போல் வெந்நீர் குடிப்பதால் நமக்கு 10 வகையான பெரிய நோய்கள் சுலபமாகவே தீர்க்க முடியுங்கிறது தமிழ் மருத்துவ நூல்கள். முதலாவது தலைவலி, ஒற்றை தலைவலிக்கு மிகச்சிறந்த மருந்து காலை வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிப்பது. செரிமான மண்டலம் சார்ந்த எல்லா நோய்களுக்கும் காலை வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிப்பது சாலச் சிறந்தது. சைனஸ், அலர்ஜி, சைனசைட்டிஸ், மூக்கில் தண்ணீர் ஒழுகக்கூடிய பீனசம் சார்ந்த நோய்களுக்கு இந்த காலையில் வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிப்பது மிகச்சிறந்த மருந்து. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், வயிறு உப்புசம், வயிறு எரிச்சல், உணவு குழல் எரிச்சல் சார்ந்த நோய்களால் அவதிப்படுபவர்கள் காலை வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிப்பது அதுவே அவர்களுடைய நோய்களுக்கான மிகச்சிறந்த மருந்து. பித்தப்பை கற்களை கரைக்கவும் ஈரல் சார்ந்த நோய்களை குணப்படுத்தவும் வெந்நீர் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு உடல் எடை குறைய வேண்டும்ங்கிற கவலை
உடல் எடை குறைப்புக்காக அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் வெந்நீர் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு மாதவிலக்கு சார்ந்த கோளாறுகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் அந்த மருந்து சாப்பிட்டேன் இந்த மருந்து சாப்பிட்டேன்னு கவலைப்படாம காலையில எழுந்த உடனே உங்க உடம்பு வாதமா பித்தமா கபமாங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஒரு ஆயுர்வேத மருத்துவரை தமிழ் மருத்துவரை சந்திச்சிங்கன்னா அவங்களே உங்களுக்கு வாதமா பித்தமா கபமான்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு ஏற்றாற் போல வெந்நீரை குடிங்க. அந்த வெந்நீரை ஒரு மண்டலம் குடித்து பாருங்களேன், உங்களுடைய மாதவிலக்கு சீராகிறதையும் மாதவிலக்கு நேரங்களில் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதையும் பார்க்க முடியும். காலை எழுந்தவுடன் வெந்நீர் குடிக்கும் போது மலச்சிக்கலோ வாயு தொந்தரவோ வயிற்றில் தேங்கி கிடக்கக்கூடிய அமிலங்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகளோ ஒரு துளி கூட உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கிறத பார்க்கலாம். எப்பொழுதுமே உடற்சோர்வு, காலையில் எழுந்து வாக்கிங் போகணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா என்னால முடியல, என்ன காரணம்னே தெரியலன்னு கவலைப்படுபவர்கள் கூட காலை எழுந்தவுடன் அவர்களுடைய உடல் அமைப்புக்கு ஏற்றாற் போல வெந்நீர் குடிங்க. அடுத்த ஒரு வாரத்துல பாருங்க, 5 மணிக்கு எழுந்துக்கணும்னா எழுந்து நடந்து வேலைகளை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம உடல் மாற்றம் அடைகிறத பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு காயகல்பமாக உடலுக்கு செயல்பட்டு உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற அழகான ஒரு அருமருந்து எதுனா நிச்சயமா வெந்நீர் தான். இதுல ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, வாத உடம்புக்காரங்க பித்த உடம்புக்காரங்க கப உடம்புக்காரங்க நம்ம உடம்ப பிரிச்சு இந்த உடம்புடைய தன்மைக்கு ஏற்றாற் போல வெந்நீர் குடிக்கக்கூடிய ஒரே ஒரு மாறுதல் மட்டும் செஞ்சு பாருங்களேன், உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். காசா பணமா ஒன்றும் இல்லைங்க, தினசரி வீட்டில் செய்யுங்க. வீட்டில் இருக்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு மண்டலம் 48 நாட்கள் இதை ஸ்ட்ரிக்டா காலையில ஃபாலோ பண்ணுங்க. 49வது நாள் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து இதை 48 நாள் சாப்பிட்டதுனால உங்களுக்கு என்ன பலன் இருந்தது அப்படிங்கிற உங்க அனுபவத்தை என்னோட பகிர்ந்துக்குங்க. நன்றி சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இன்னைக்கு கேட்ட அந்த ஆரோக்கிய குறிப்பு அப்படிங்கிறது முதல்ல தொடங்கும் பொழுதே அவர் சொன்னார், எந்த மருந்தும் வேண்டாம், எந்த பத்தியமும் வேண்டாம், எந்த உடற்பயிற்சியும் நான் செய்ய வேணாம், ஆனால் நான் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தார். என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய சித்தர்கள் சொல்லி கொடுத்தா அற்புதமான ஒரு வித்தை இருக்கிறது. அது என்ன, காலையில் எழுந்ததும் ஒரு 300 ml வெந்நீர் பருகணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த பயிற்சியை நம்ம டைகர் கிளப்பில் தொடர்ந்து எல்லாருமே செய்து கொண்டிருக்கிறோம். வெடிகாலையில் நம்மளுடைய பயிற்சிகளை முயற்சிகளை நிகழ்ச்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக வெதுவெதுப்பான நீர் அப்படிங்கிறது 2 டம்ளர் பருகணும். ஸோ நான் எப்பொழுதுமே ஆரோக்கிய குறிப்பு அப்படிங்கிறது நீங்கள் என்னோடு பயணிப்பவர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆரோக்கிய குறிப்பு பிறர் சொன்னதை உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவேனே தவிர, நான் என்னிடத்தில் இருந்து ஆரோக்கிய குறிப்பு, என்னிடத்தில் இருந்து நீங்கள் ஒரு டயட்டு, என்னிடத்தில் இருந்து ஒரு மருத்துவ குறிப்பு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் குறைவு. காரணம், நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இல்லை அதுக்கு முன்னாடி நம்மளுடைய 8 நடையின் 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. இடைவேளை குறுக்கிட்டதுக்கு பொறுத்து கொள்ளுங்கள். அதற்கு இடைவேளைக்கு பிறகு அதை முழுமையாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருமே தொடங்கின திசைக்கு வந்துடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நம்ம எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை மனதில் வைத்து, தண்ணீர் பருகும் பொழுது கவனத்தை நீரில் வைத்து, நீரின் தன்மையில் வைத்து, நீரின் சுவையில் வைத்து, நமது உடலை மனதை புத்தியை சமப்படுத்தி நாம் நீர் பருக வேண்டும். நீர் உள் இறங்குவதை நாம் உள்ளார்ந்து கவனிக்க வேண்டும். நீரின் தன்மை நமது உடலில் மாறுபாட்டை ஏற்படுத்துவதை நம்மளால் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக தண்ணீர் பருகுதல் அப்படிங்கிற அந்த கலையை பல நாள் பலவிதமாக கற்றுக் கொடுத்திருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அதை புதிதாக செய்வது போல் நீங்கள் புதிதாக செய்து பார்க்க வேண்டும். அதன் அனுபவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உங்களுடைய ஆழ் மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இப்போ தண்ணீர் பருகி முடிச்சிட்டோம். நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிறோம், கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, இந்த கமெண்ட் பதிவிடுதலை பற்றி நான் பல்வேறு முறை சொல்லியிருப்பேன். இது உங்களுடைய ஒரு உறுதிமொழியை எடுக்க வைப்பதும், உங்களுடைய
ஒரு தொடர் முயற்சியை உங்களுடைய ஆழ்மனதில் பதிவு செய்வதும், அதுபோக மற்றவர்களுக்கு அது பேருதவியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கமெண்ட் பகுதியில் எல்லாருமே கமெண்ட் பதிவிடுங்கள் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவேன். புதியவர்களும் தொடர்ந்து நீங்கள் கமெண்ட் பதிவிட நீங்கள் எண்ணியது நடக்கும், கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து, முதல் கேள்வியாக டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் நேற்றைக்கு நீங்கள் அனுப்பி வைத்து விட்டீர்களா? டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் நேற்றைக்கு நீங்கள் அனுப்பி வைத்து விட்டீர்களா? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நீங்கள் விடிகாலையில் வெதுவெதுப்பான நீர் பருகுகிறீர்களா? நீங்கள் விடிகாலையில் வெதுவெதுப்பான நீர் பருகுகிறீர்களா? மூன்றாவது கேள்வி, நீங்கள் மற்ற நேரங்களில் வெதுவெதுப்பான நீர் பருகுவீர்களா அல்லது உங்களுடைய ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய நீரை பருகுவீர்களா? நீங்கள் மற்ற நேரங்களில் வெதுவெதுப்பான நீர் பருகுவீர்களா அல்லது சாதாரண தன்மையில் இருக்கக்கூடிய இயல்பான அந்த தன்மையுடைய நீரை பருகுவீர்களா? இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளியுங்கள். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய பதில்கள் பிறருக்கு பேருதவியாக இருக்கும் என்பதை மனதில் கொண்டு நீங்கள் பதிவிடுங்கள். எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, கேள்விகளுக்கு பதிலளித்த பேசிக் கோர்ஸ் உறுப்பினர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீது இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்க வாங்க. உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துகள். தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைகாரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. வாருங்கள், நமக்கான அடுத்த சுற்று நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இடைவேளைக்கு முன்பாக ஒரு அற்புதமான விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த மருத்துவ குறிப்பு, ஆரோக்கிய குறிப்பு. நான் இந்த டயட்டு இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக் கொடுப்பதில்லை, என் வாயிலிருந்து நான் சொல்லிக் கொடுப்பதில்லை அப்படின்னு சொன்னேன். உடனே எல்லாருக்கும் ஏன் நான் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. உடல் என்பது ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு விதமாக தன்மை கொண்டதாக இருக்கும். வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறது நம்மளுடைய நாடியை பார்த்து நம்மளுடைய மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போது அதுலேயே நம்ம 3 வகையான உடலாக மாறுகிறது. வாதம் பித்தம் கபம்னு 3 வகையான உடல்நிலை அப்படிங்கிறது மாறுபடுகிறது. அதுபோக ஒவ்வொருத்தவர்களுக்கும் தனித்தன்மை அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை தனிப்பட்டு பரிசோதித்து பார்த்தால்தான் அவருடைய தனித்தன்மை அப்படிங்கிறது தெரியும். நம்ம பொதுவான தளத்தில் இந்த இடத்துல நம்ம பேசும் பொழுது பொதுவான கருத்துக்களை மட்டும்தான் நம்ம பகிர முடியும். அப்போது ஒருத்தருக்கு டயட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா முதல்ல அவர் எந்த உடல் வாகை சேர்ந்தவர், அவருடைய உடலின் தன்மை என்ன அப்படிங்கிறத பார்ப்பது அப்படிங்கிறது அவங்களுடைய நாடியை பிடித்து பார்த்தால் தெரிந்துவிடும். ஆனால் கூடுதலாக அவர்களோடு நாம் சில பல விஷயங்களை கேட்டு அறிந்தால் மட்டும்தான் அவர்களுடைய நிலையை புரிந்து கொள்ள முடியும். அவர்களுடைய தட்பவெப்பநிலை, அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தின் தட்பவெப்பநிலையை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அவர்களுக்கு சீதோஷ்ண நிலை அப்படிங்கிறது அவர்களுடைய சூழ்நிலையை பொறுத்து மாறுபடும். அவர்களுடைய ஊரில் வேறுபடும், அவர்களுடைய வீட்டில் அது இன்னும் மாறுபடும். இப்போது ஒரு உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய ரூம் அப்படிங்கிற நான் என்னுடைய அறையில் டெம்பரேச்சர் கருவி அந்த கிளாக்லேயே இருக்கும், காட்டும். ஸோ என்னுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நல்ல வெயில் நேரத்தில் கூட ஒரு 28 தாண்டுவது அப்படிங்கிறது அதிகபட்சமாக 28 தாண்டாது. இப்போ எங்கள் ஊர் வெப்பமயமாக இருக்கும், ஓகேங்களா. ராமநாதபுரம் அப்படிங்கிறது வெயில் காலங்களில் வெயில் நேரங்களில் நல்ல வெப்பமாக இருக்கும். அதில் நான் இருக்கக்கூடிய ஏரியாவில் கொஞ்சம் டெம்பரேச்சர் மாறுபடலாம். அதிலும் நான் வசிக்கக்கூடிய என்னுடைய வீட்டில் டெம்பரேச்சர் மாறுபடலாம்.
அதிலும் நான் தங்கக்கூடிய எனது அறையில் டெம்பரேச்சர் மாறுபடும். அது எப்படி ஊருக்கு ஒன்று, ஏரியாவுக்கு ஒன்று, வீட்டுக்கு ஒன்று, அறைக்கு ஒன்றா அப்படின்னா நிச்சயமாக அதில் நிறைய வித்தியாசங்களை நான் கண்டிருக்கிறேன். அதனால தான் உங்களிடம் பகிர்கிறேன். அப்போ எப்படி அப்படின்னா, இப்போ என்னுடைய அறை அப்படிங்கிறது என்னுடைய வீட்டுடைய சீதோஷண நிலைக்கும் என்னுடைய அறைக்கும் என்ன மாறுபாடு அப்படின்னா, வீட்டில் உள்ள டெம்பரேச்சர் 30-31 இருக்கிறது அப்படின்னா, என்னுடைய அறையோடைய டெம்பரேச்சர் 28 அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு காரணம் அப்படின்னா, காற்றோட்டமான ஜன்னல், வாசலில் புங்கை மரம், மாடியில் நம்மளுடைய நிறுவனம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஸோ அதனுடைய ஈரத்தன்மை இவைகள் எல்லாம் உள்ளடக்கியதாக என்னுடைய அறை இருக்கும். அப்போ அந்த அறையுடைய சீதோஷண நிலை அப்படிங்கிறது மாறுபடுகிறது. அப்போது என்னை ஒரு நபர் சோதித்தால் இவ்வளவு விஷயங்களையும் அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு தனி நபருக்கும் நம்ம அதை விசாரிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அவங்களுடைய சீதோஷண நிலையை தெரிந்து தான் அவர்களுக்கான உணவை நாம் பரிந்துரைக்க முடியும். அப்போது நாம் இங்கே பொதுத்தளத்தில் நீங்கள் இதை நல்லா புரிந்து கொள்ளணும். ராமநாதபுரம் மக்களுக்கு, ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு, ராமநாதபுரம் நகர் மக்களுக்கு, அப்புறம் எங்கள் தெருவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படின்லாம் நம்ம தனிப்பட்டு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நபர்களையும் தனியாக விசாரிக்கணும். அவங்களுடைய பஞ்சபூத நடவடிக்கை எப்படி இருக்கிறது அவரை சுற்றி அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை சுற்றி எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அவருக்கு மண் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரிகிற இடத்துல இருக்கா, முதல்ல அவருடைய கால்கள் மண்ணில் படுதா, அவரை சுற்றி காற்றோட்டம் எப்படி இருக்கிறது, நீர்நிலைகள் எப்படி இருக்கிறது, அவர் தங்கியிருக்கக்கூடிய இடத்துல நிலத்தடி நீரின் அளவு எவ்வளவு இருக்கும், அதுபோக அவருக்கு இடைவெளி அப்படிங்கிற அந்த ஆகாயம் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப டஞ்சனான இடத்துல இருப்பாங்க, காற்று கூட போய் வர முடியாத இடத்துல இருப்பாங்க. நீங்கள் மும்பை போன்ற இடங்களில், திருப்பூர் போன்ற இடங்கள்லாம் நிறைய நெருக்கடியான ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அவங்களுடைய பஞ்சபூத நடவடிக்கையும் அவர்கள் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய பஞ்சபூதத்தை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் உள்ளடக்கியதாக தான் மருத்துவ குறிப்பு அப்படிங்கிறது ஒன்று வரும். ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ அவரே சொன்னார், வாதம்னா இப்படி பண்ணுங்கள், பித்தம்னா இப்படி பண்ணுங்கள், கபம்னா அப்படி பண்ணுங்கள். பொதுவாக 2 டம்ளர் வெது வெதுப்பான நீர், அது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அது ஊட்டியிலே இருந்தாலும் சரி, அல்லது கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி, அல்லது ராமநாதபுரத்தில் இருந்தாலும் சரி, சென்னையில் இருந்தாலும் சரி, ஏன் இன்னும் இந்தியாவின் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, 2 டம்ளர் வெது வெதுப்பான நீர் பருகுங்கள் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக சொல்லியிருப்போம். அதே போல் நம்ம கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பொதுவாக செய்தாலே போதும், நமக்கு ஆரோக்கியத்தை அள்ளித்தரும். ஆனால் எனக்கானது என்ன அப்படிங்கிறத என்னுடைய உடல் சொல்லும். என்னுடைய உடலின் மொழியை நான் தெரிந்து வைத்து அதை நான் நிறைவேற்றினால் எது சாப்பிட்டா எனக்கு ஒவ்வாமையாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து வைத்திருக்க வேண்டும். அப்போ அந்த ஒவ்வாமை தரக்கூடியது, நம்மளுடைய உடல் ஏற்றுக்கொள்ள முடியாதது, இவைகளை நாம் தள்ளி வைக்க பழக வேண்டும். அதனால் நான் எப்போதுமே மருத்துவ குறிப்பை மட்டும் பொதுவாக நீங்கள் எடுத்துக்கிறங்க, அதையே பின்பற்றி கட்டாயமாக பின்பற்றணும் அப்படின்னு சரியாக வாதமாக, நம்மளுக்கு பித்தமா கபமா நீங்களாக முடிவெடுக்காதீங்க. உங்களை ரொம்ப தெரிந்த நன்கு தெரிந்த மருத்துவரிடத்தில் நீங்கள் உங்களை பற்றின ஆலோசனைகளை அவரிடத்தில் கேட்டு நீங்கள் அதை பின்பற்றலாம். இல்லைன்னா பொதுவான சில பல விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கலாம். யாருக்கோ ஏதோ ஒரு குறிப்பு சொன்னாங்க, அந்த குறிப்பை நம்ம பின்பற்றலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த வாட்டர் தெரப்பின்னு ஒன்று செய்வாங்க. காலையில் எழுந்ததும் 2 லிட்டர் தண்ணீர் பருகிறது. அது யாருக்கேனும் நல்ல பலனை தரும். ஆனால் நமக்கு அது ஒத்து வருமா அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொரு உடல்நிலைக்கும் வேறுபாடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கஷ்டமான பல விஷயங்களை திணித்து நம்மளுடைய உடலை சரி செய்கிறோம்னு தயவுசெய்து அந்த மாதிரி பின்பற்றி விடக்கூடாது. இப்போ இந்த குறிப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, வெந்நீர் பருகுனா இவ்வளோ நன்மை. அப்போது நம்ம விடிகாலையில் பருகிறோம், சந்தோஷம், மகிழ்ச்சி.
பகலெல்லாம் நான் நிறைய பேர்கிட்ட கேள்வி கேட்டிருந்தேன், நிறைய பேர் பதில் சொல்லியிருப்பீங்க. அதை நான் நாளைக்கு தான் பார்க்க முடியும். இருந்தாலும் மற்ற பொழுதுகளில் நீங்கள் வெதுவெதுப்பான நீர் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறத நான் உங்களிடத்தில் ஏன் கேட்டேன்னா, யார் யார் எப்படி எப்படி பின்பற்றுறீங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். உங்களுக்கு அது சரி செய்கிறது, நான் நலமாக இருக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதுனா அதை பின்பற்றுங்கள். அது ஒவ்வாமையாக இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னா அதை தயவு செய்து சற்று தள்ளி வையுங்கள். ஸோ இதைத்தான் இன்றைக்கி நான் உங்களிடத்தில் கொடுக்கணும்னு நான் நினச்சேன். இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பின் வாயிலாக இந்த அற்புதமான கருத்துக்கள் வெளிவர உதவிய அந்த ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அம்மா அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்து, அவர்களது குடும்ப மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம ஒரு நகைச்சுவை ஆடியோ கேட்க போகிறோம். இந்த அற்புதமான நகைச்சுவை ஆடியோ குறிப்பை நமக்கு அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி. இவங்க தூத்துக்குடி டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு, வாருங்கள் நாம் இப்போது அந்த அற்புதமான நகைச்சுவை ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டு வாருங்கள் சிரித்து கொண்டே பயணிக்கலாம். உண்மை 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற போது என்னுடைய கிளாஸில் இருக்கிற பையன் 5 சப்ஜெக்ட்லையும் காப்பி அடிச்சிட்டான்னு சொல்லி என்கிட்ட ரிப்போர்ட் வந்தது. என்ன செய்யணும்னு எல்லா டீச்சரையும் கேட்டேன். டிசி கொடுத்துரு. முருகேசனை கூப்பிட்டேன். முருகேசா பிரச்சனைடா. என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா, ஏய் பிரச்சனையும் உனக்குடா. அதான் நான் சொல்லிட்டேன்ல, என்னால் பிரச்சனை வரக்கூடாது உங்களுக்கு. 5 பேரும் உங்ககிட்ட பேசும்போதே தெரிஞ்சுங்க சார் என்னை பற்றி தான் இருக்கணும்னு. விடுங்க சார், உழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, விடுங்க. என்னடா செய்ய, அது நான் செய்யதும் போகிறேன், விடுங்க சார் அப்படின்னா சார் டிசி கொடுத்துட்டேன் சார். 15 வருஷத்துக்கு பிறகு பார்க்குறான், நான் அதே பழைய ஸ்கூட்டரில் போகிறேன், அவன் காரில் வரான் சார். டோரை இறக்கிட்டா, ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களான்னா. வாடா வாடா, இப்போ என்ன பண்ணுறேன் முருகேசா, 5 ஜெராக்ஸ் கடை வச்சுக்கிறேன் சார். நான் சொன்னேன், அப்போ 5 சப்ஜெக்டில் காப்பி அடிச்ச, இப்போ 5 கடை மூலமாக காப்பி எடுக்கிறியாடான்னு. சார் நீ அன்னைக்கு மாதிரியே பேசுகிற சார், அதான் சார் உங்ககிட்ட இருக்கிற சிறப்புன்னா. ஒரே ஒரு கடை தாம்பரம் பிரான்ச்சில் குரோம்பேட்டையில் வச்சுக்கிறேன் சார், ராதா நகரில், கொஞ்சம் தயவு செஞ்சு வரீங்களா. நான் சாயந்தரம் 6 மணிக்கு போகிறேன் சார். அதிர்ந்து போனேன் சார். எதிரில் 3 கடை இருக்குது, ஒருத்தன் கூட போகல சார். இவன் கடையில் 10 பேருக்கு வரிசையில் நிற்கிறான் சார் கியூவில். அதெல்லாம் ஒருத்தன் சொல்கிறான், கடைன்னா முருகேசன் கடை தான்டா, மாடர்ன் டெக்னாலஜிடா. என்னமான கடை தெரியுமாடான்னா. அப்போதான் போர்டை பார்த்தேன் சார். இங்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம், இந்தி அனைத்து மொழிகளிலும் ஜெராக்ஸ் எடுக்கப்படும் எழுதிக்கிறாங்க. சார் மிஷினுக்கு லாங்குவேஜ் தெரியும், அது எது கொடுத்தாலும் வெளியில வரும் சார். அவன் 3 பேரும் வெறும் ஜெராக்ஸ் கடன் மட்டும்தான் எழுதிக்கிறான். இவன் ஒருத்தன் தான் இவ்வளவு நுட்பமா எழுதிக்கிறான் சார். அவன் மெய் மறந்து இதாண்டா மாடர்ன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு நிக்கிறான்னா சார், சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் சார் நமக்கு ஜெயிக்க முடியும். அவன் எவ்வளவு நுட்பமா பண்ணிருக்கான் பாத்தீங்களா. இதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம்னு பேரு. அதனாலதான் வாழ்க்கையில முன்னேறினா 2 விஷயம், ஒன்னு அச்சப்படாதே, இன்னொன்னு ஆச்சரியப்படாதே. ஒருத்தன் வளர்ந்துட்டானே நம்ம ஆச்சரியப்படக்கூடாது, வளருவோமான்னு அச்சப்படவும் கூடாது. அச்சத்தையும் ஆச்சரியத்தையும் தூக்கி எறிந்தால் நாமே ஆச்சரியக்குறியாக மாறுவோம். நன்றி அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி. அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி இந்த அற்புதமான நகைச்சுவை குறிப்பு. ஏன்னா பல நாட்கள் ஆயிடுச்சு நம்ம நகைச்சுவை குறிப்பு அப்படிங்கிறது வெளியிட்டு. அதை இன்றைக்கி தந்த பிரபஞ்சத்திற்கு, ஜெயக்கொடி அம்மாவுக்கு, புலவர் ராமலிங்கம் ஐயாவுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை சொல்லி, உண்மையிலேயே தொடங்கும் பொழுதே அவர் எப்பொழுதும் போல் அவருக்கே உரிய பாணியில் அந்த நகைச்சுவை தொடங்கினார். ஸோ தன்னுடைய மாணவன் 5 படத்துலையும் காப்பி அடித்து பிடிபட்டு அவனை நான் அழைக்கிறேன், டே முருகேசா பிரச்சனை அப்படின்னு. அப்போயே ஆரம்பிச்சிட்டேன் சார். இப்போ ஏதோ ஆசிரியருக்கு பிரச்சனை வந்தது போல் அந்த மாணவன் அதை கையாண்ட விதம் அப்படிங்கிறத சொன்னார். டே உனக்கு தாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லி. எனக்கு அதுவும் தெரியும் சார், அவங்க எல்லோரும் உங்கள் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணும்போதே எனக்கு தெரியும், என்னை பற்றி தான் சொல்லுவாங்க, பரவாயில்ல விடுங்க சார் அப்படின்னு. ஸோ பள்ளியை விட்டு நீக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறத சொன்னார். ஆனால்
இன்றைக்கி அவர் 8ஆம் வகுப்பு அந்த மாணவன் படிக்கும் பொழுது இருந்த சூழலை சொல்லி, இப்போது நான் அதே பழைய என்னுடைய ஸ்கூட்டரில் போய்கிட்டு இருக்கேன். அப்போது எதிரில் காரில் வர்றான் அந்த பழைய மாணவன். ஸோ என்னுடைய இடத்தில் நிறுத்தி கண்ணாடி இறக்கி என்னிடத்தில் பேசும் பொழுது, ஐயா எப்படி இருக்கீங்கன்னு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறான். ஸோ நான் அப்போ அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், 5 இடத்துல ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த மாணவன் சொன்னதாகவும், இவருக்கு சந்தோஷம் மகிழ்வுல ஒரு வார்த்தையை சொல்கிறார். 5 படத்தில் காப்பி அடித்த நீ இப்போ 5 இடத்துல ஜெராக்ஸ் கடை வச்சு காப்பி எடுத்து கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாகும். இந்த நகைச்சுவை உணர்வு அப்பையிலேருந்து இப்போ வரையும் அப்படியே இருக்கு ஐயா, அதையா உங்கள்கிட்ட உள்ள ப்ளஸ்ன்னு மீண்டும் அந்த மாணவன் சொன்னதாகவும் நகைச்சுவையாக சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்த சொன்னார். அந்த முருகேசன் கடையில் ஒரு விஷயம் எழுதி கிடக்கிறது என்ன அப்படின்னா, அது எல்லாருமே பாராட்டும்படியாக இருக்கிறது அப்படின்னு. என்ன அப்படின்னா, இங்கு தமிழ், ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஏனைய மொழிகள் அனைத்து மொழிகளிலும் ஜெராக்ஸ் எடுத்து தரப்படும் அப்படின்னு எழுதி கிடக்கு அப்படின்னு சொன்னார். இதை முதல்ல கேட்கும் பொழுது யாருக்கும் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த கடைசியாக ஜெராக்ஸ் எடுத்து தரப்படும் சொல்லும்போது, ஜெராக்ஸுங்கிறது நாம் ஒரு அசல் கொடுத்தோம்னா அது பல நகல்களை எடுத்து தரும். ஸோ அசலில் என்ன இருக்கோ அது அப்படியே வரும். ஆனால் அனைத்து மொழிகளிலும் அப்படின்னு அவர் போட்ட அந்த ஒரு விஷயம் எல்லாரிடத்திலும் போய் அது சேரும். அப்போது அந்த தொழில் நுணுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார், ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். ஸோ எதை ஒன்றும் இப்போது நிறைய பேர் மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல மிகைப்படுத்தலை அவர் சொல்லாமல், ஜெராக்ஸ் கடையில் அனைத்து மொழிகள்லேயும் எடுத்து தரப்படும் அப்படின்னு சொல்லும்போது, மொழி சார்ந்து அந்த ஊர் சார்ந்து அந்த தன்மை சார்ந்து சிலருக்கு அது பிடிக்கும். அப்போ அந்த கடையை நோக்கி பயணிப்பாங்க. ஸோ இந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது அவரிடத்தில் இருந்தது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொண்டு, அவர் படிச்சிருக்காரு, படிக்கலை, அவர் காப்பி அடித்தார், அவரை வெளியேற்றிட்டாங்க, அதுக்கப்புறம் அவருக்கு என்ன செய்தார் அப்படிங்கிறதுல அவர் எப்படி அவ்வளோ பெரிய வெற்றியை அடைந்தார் அப்படின்னா, அவருடைய இந்த மாதிரியான சின்ன சின்ன புத்திசாலித்தனங்கள் அவரிடத்தில் இருந்திருக்கு, அதனால் வெற்றியை அடைந்திருக்கிறார் அப்படின்னு நான் கருதி கொள்கிறேன். உங்களுக்கும் உங்களுடைய நீங்கள் புரிந்து கொண்ட தன்மையை வைத்து நீங்களும் தாராளமாக பதிலளிக்கலாம். அப்போது ஒரு விஷயத்தை சொல்லணும், அதில் உண்மை இருக்கணும், அதே நேரத்தில் அதில் நம்மளுடைய புத்திசாலித்தனம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல முருகேசன் யோசித்து, ஜெராக்ஸ் கடையிலே அனைத்து மொழிகளிலும் எடுத்து தரப்படும் அப்படின்னு சொன்ன ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. இந்த அற்புதமான விஷயத்தை நமக்கு ஆடியோவாக அதை தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து இந்த அற்புதமான ஆடியோவை வழங்கிய ஐயா திருப்புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கக்கூடிய, யூடியூப்பில் பார்க்கக்கூடிய, ஃபேஸ்புக்கில் பார்க்கக்கூடிய இந்த மாதிரியான அற்புதமான குறிப்புகளை நீங்கள் தாராளமாக தேர்வு செய்து நீங்கள் நம்மளுடைய ஃபேமிலி டீமில் சகோதரி டைகர் அகிலா அவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதன் வாயிலாக உங்களுடைய பெயர்களும் ஒவ்வொரு நாளும் இங்கே உச்சரிக்கப்படும். உங்களுடைய குடும்பத்திற்கும் அனைவரும் ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்ய முடியும். உங்களுடைய குறிப்பெடுத்து நீங்கள் தேர்வு செய்து அதை அனுப்பும்போது அதுவே இங்கே பலருக்கு பயனுள்ளதாக அமையும். ஏன்னா ஒவ்வொரு ஆடியோவுக்கும் பின்னாடியும் ஒரு சிலருக்கு பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத நான் உணர்வேன், நீங்களும் உணர்வீங்க. ஒவ்வொரு ஆடியோ ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொருத்தவங்களும் இருக்கிறோம். வெவ்வேறு வகையில் இன்றைக்கி ஒரு மருத்துவ குறிப்பு பார்க்குறோமா, வாத உடம்புக்காரரா, அவருக்கு வெந்நீர் இப்படி பருகுனா நல்லதா, அவர் அதை புரிந்து கொண்டு அதை செய்வார். ஒரு புத்திசாலித்தனத்தின் வாயிலாக இவ்வளோ பெரிய வெற்றியை அடைய முடியுமா அப்படின்னா நிச்சயமாக அதை அடைய முடியுங்கிற ஆடியோ இன்றைக்கி ஒருத்தர் அதை நோக்கி பயணிக்க வைப்பதற்கு பேருதவியாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒருத்தருக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த அற்புதமான விஷயத்தை நீங்களும் செய்யுங்க. ஆடியோவை தேர்வு செய்து அனுப்பி வைங்க. அந்த ஆடியோவின் வாயிலாக யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ங்கிற அந்த கூற்றை நாம் நிறைவேற்றுவோம். அதே போல் நம்மளுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நம்மளுடைய டைகர் கிளப்பை எடுத்து சொல்லி இந்த லிங்கை அவர்களுக்கு அனுப்பி வைத்து அவர்களையும்
நம்மோடு இணைத்து பயணிக்க வைப்போம். அதன் வாயிலாக இந்த உலகத்தை ஆரோக்கியமான பாதையில் அழைத்து செல்வோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய 42வது நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்போனத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கும். கூட்டு பிரார்த்தனை இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் உள்ள இயற்கையே இறைவனே பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனையை நிறைவு செய்து நாம் அனைவரும் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். உங்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.